அண்மை செய்தி, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக அலி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை பதிவாளராக தற்போது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதியாக இருந்த திருமதி அல்லியை தற்போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியாக இருந்த நீதிபதி அல்லி ஜோதிராமன் தலைமை பதிவாளராக இருந்து தற்போது நீதிபதியாக பதவியேற்றதை அடுத்து அந்த காலியிடத்தை தற்போது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அல்லிக்கு உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக அவரை நியமித்து உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தலைமை பதிவாளராக இருக்கக்கூடிய ஜோதிராமன் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்றதை அடுத்து இந்த உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த இடத்திற்கு தொழிலாளர் நல நீதிமன்ற நீதிபதியாக இருந்த கார்த்திகேயனை தற்போது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமனம் செய்து தற்போது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8 பேர் இந்த மாற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. திருமதி அல்லி, அதே போல் திரு செல்வேந்தன், அதாவது மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய அவர் தற்போது உயர்நீதிமன்றத்திற்கு பதிவாளராக தற்போது பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் திரு அப்துல் காதர், ஸ்ரீராம் ஜெயம், செந்தில் ராமன், ஐயப்பன், வெங்கடவர்தன், கார்த்திகேயன் உள்ளிட்ட அனைவருக்குமே இந்த பணிமாற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. தொழிலாளர் நலத்துறை நீதிபதியாக இருந்த கார்த்திகேயனை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதியாக தற்போது நியமனமானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதியாக திருமதி அல்லி நீண்ட நாட்களாக பதவி வகித்து வந்தார். அவரிடம் பல்வேறு வழக்குகள் நிலவில் இருந்தது. குறிப்பாக சொல்லலாம், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கானது அவர்தான் தொடர்ந்து விசாரித்து வருகிறார். இந்த நிலையில் இந்த வழக்கானது தற்போது நீதிபதி கார்த்திகேயன் இதற்கு பிறகாக முதன்மை அமர்வு நீதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு அவரிடம் இந்த விசாரணை நடைபெறும். சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளராக இருந்த ஜோதிராமன் நீதிபதியாக பொறுப்பேற்றதை அடுத்து தற்போது நீதிபதி அல்லியை தற்போது தலைமை பதிவாளராக பதவி வகித்து இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.